எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இதுதான் உண்மை. என்ன மீனா, பாதுராத்திரில எழுந்திருச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அட உன்னைத்தானே கேக்குறேன், நான் கேக்குறது காதுல விழுதா இல்லையா? அட என்ன நடந்ததுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? போ பாட்டி, என் கஷ்டம் என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? சொன்னதானே தெரியும். என் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம். ஓ மாமனுக்கா? ஆமா பாட்டி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சாம். ஒரு குழந்தையும் இருக்கான். இதேனடி கூத்து? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது? எல்லாம் மாமாவே தான் சொன்னாரு. எப்படி சொன்னா? இப்பதான் கனவுல சொன்னாரு. அப்படியே அடிச்சனா பல்லு 32 கொட்டி போகும். பாட்டி அடி போடி. நானே வயசான காலத்துல தூக்கம் வராம கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கண்ணு அசந்தேன். இவ என்னடான்னா கனவுல மாமா வந்தானா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னானான்னு உளறிக்கிட்டு. இது எல்லாமே நிஜமாவே இருந்துச்சு பாட்டி. அப்படிதான் தோணும். அந்த கண்ணாயிரம் சொன்னதையே நினைச்சு படுத்திருந்திருப்ப. அதான் உனக்கு எல்லாம் நெசமா தோணுது. அப்படின்னா நான் கனவுல பார்த்தது எதுவும் நடக்காதுல்ல? அது எப்படி நடக்கும்? இப்ப கூடதான் உன் தாத்தா என் கனவுல வந்து வாடி சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டாரு. அதெல்லாம் நடக்குமா? பேசாம படுமா. பாட்டி, எனக்கு இப்பவே மாமாவை பார்க்கணும். போகாத ஊருக்கெல்லாம் வழி தேடாத. இப்ப போய் உன் மாமனை பார்க்க முடியுமா? வேணும்னா அவனுக்கு போன போட்டு பேசு போ. அவர் தூங்கி இருப்பாரு. தூங்குன? இப்ப ஏன் தூக்கத்தை கெடுத்தல்ல, அவன் தூக்கத்தையும் கெடுப்போ. அப்படியே அந்த வெத்தலை பாக்கு டப்பா வேடு. இந்தா. ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். மீனா, என்ன இந்த நேரத்துல? தூங்கலையா?
தூக்கம் வரல மாமா. நீங்க தூங்கலையா? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ ஃபோன் பண்ணி எழுப்பிட்ட. மாமா, நான் இப்போ ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். என்ன, நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா? அதெல்லாம் மாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்களே சொல்ற மாதிரி கனவு கண்டேன். அது உண்மைதானே மீனா? மாமா, ஆமா மீனா. என்னைக்குன்னா நம்ம போட்டோட இருக்கிற லாக்கெட் செயின் உன் கழுத்துல போட்டேனோ அன்னைக்கே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா, பயந்தே போயிட்டேன். பயப்படாத, நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஏதோ நம்ம கல்யாணத்தை சாக்கா வச்சு அப்பாவும் மாமாவும் ஒண்ணு சேர்றாங்கன்னு பார்ப்போம். அப்படியே அவங்க ஒண்ணு சேரலனாலும் நம்ம கல்யாணம் கூடி சீக்கிரத்துல நடக்கும். நிஜமா? நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற உன் மேல சத்தியம். எனக்கு அது போதும் மாமா. சரி, கண்டதை நினைச்ச மனசை கொழுப்பிக்காத, போய் தூங்கு. சரி மாமா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சேம் டு யூ மாமா. பை. என்னடி சொன்ன உன் மாமே? அதெல்லாம் சின்னஞ்சிறுசுங்க சமாச்சாரம். பெருசுங்க தலையிடக்கூடாது. போத்திக்கிட்டு பாடு. ஆஹா, சின்னஞ்சிறுசுங்க சமாச்சாரமா? நாங்க பார்க்காத சின்னஞ்சிறுசுங்க சமாச்சாரத்தையா நீங்க பார்க்க போறீங்க? மறுபடியும் என்கிட்ட தானே வருவ, அப்போ கவனிச்சுக்கிறேன். போடி, ரொம்ப தான் அலட்டிக்கிறா. ஆண்டவா, அப்பா முருகா, வயசான கோளாரோ என்னமோ தெரியல, அடிக்கடி சுள்ளுன்னு ஒரு பசி வந்துருது. அதுவும் இந்த நாக்கு இருக்கே நாக்கு, அது இந்த உப்பு காரத்தை கூடவே கேக்குது. வயசான காலத்துல உப்பு காரத்தை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா கொஞ்சம் ஓவரா போற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஏன், என்ன ஆகும்? மண்டைய போட்டுருவேன்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எமனே வந்தாலும் என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு தாண்டா வருவேன்னு அவனை வாசலே நிக்க வச்சிருவேன், தெரிஞ்சுக்க. நல்ல வாசனையாத்தான் இருக்கு குழம்பு. என்னாச்சு பாட்டி? என்னடி இது? புளிப்பு காரமா குழம்பு வையின்னு சொன்னா ஒரு சர்க்கரைய கொட்டி வச்சிருக்க. சர்க்கரையா? ஆமா, காலையில காப்பியில சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டிருந்த, இப்ப குழம்புல உப்புக்கு பதிலா சர்க்கரைய போட்டிருக்க. என்ன ஆச்சு உனக்கு? சாரி பாட்டி, கொஞ்சம் இரு, தோசை போட்டு தரேன். ஐயே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த கண்ணாயிரத்தை அனுப்பி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லலாம். ஆமா, நீ உன் மாமங்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு பாட்டி. அப்படி போடுற அருவாள நானா அதான பார்த்தேன். என்னடா எடக்கு முடக்கா வேலை நடக்குதுன்னு. அம்மா தாயே, நீ போய் உன் மாமங்கிட்ட போன்ல பேசுமா. இப்ப வேண்டாம் பாட்டி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாமா, நீ உடனே அவங்கிட்ட பேசு. இல்லனா நீ சமைக்கிறத நான் சாப்பிட்டேன்னா எமனே வர வேண்டாம், நானே போய் சேர்ந்துருவேன். அவன்கிட்ட பேசுமா, அப்பதான் நீ ஒரு நிதானத்துக்கு வருவ. சரி சரி சரி. நல்ல புள்ள. ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். ஹாய் மீனு குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, நான் 2 நாளா உங்ககிட்ட பேசலையா, அதனால பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன ஆச்சு? காலையில என்னடானா காஃபில உப்பு போட்டுட்டேன். இப்ப என்னடானா புளி குழம்புல சக்கரை போட்டுட்டேன். என்ன மாமா சிரிக்கிறீங்க? இங்க பாட்டி என்னடானா கத்து கத்துன்னு கத்துது. உனக்கு மட்டும் இல்ல மீனா, எனக்கும் அப்படிதான். ஏன் மாமா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நேத்து பூரா உன் ஞாபகத்துல இருந்தனா ஷேவ் பண்ணும்போது ஷேவிங் கிரீமுக்கு பதிலா டூத் பேஸ்ட தடவிட்டேன். நிஜமாவா? ஆமா மீனா, இதாவது பரவாயில்ல, போன தடவை இதை விட மோசம். ஏன், என்ன செஞ்சீங்க? சிங்கப்பூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதினேன். டூ அட்ரஸ் எழுதும்போது
அவ அட்ரஸ் எழுதாம என் அட்ரஸ் எழுதிட்டேன். நான் எழுதுன லெட்டர் எனக்கே வந்தது. ஏ மீனா சிரிக்காத, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன், எல்லாம் சரியாயிடும். இதேதான் மாமா பாட்டியும் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நான் தினமும் ஒரு தடவையாவது உங்க கூட போன்ல பேசணுமா, அப்பதான் என் மூடு நல்லா இருக்குமா. உனக்கும் உன் பாட்டிக்கும் வேற வேலை இல்ல, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. மினு யாரோ வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பாய் மாமா. சரிம்மா, பாய்மா, பாய். யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? என் மாமா பொண்ணோட. மாமா பொண்ணோடவா? ஏ பாரோ, சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறல. நான் சந்தேகப்படலங்க, சாதாரணமா தான் கேட்டேன். சரி, உங்களுக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா உங்க மாமா பொண்ணுகிட்டயே சொல்லிக்கோங்க. கோச்சிக்காத பாரோ, ஹாஸ்பிட்டல்ல தான் போனு. ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், அதோட டோசேஜ் செக் பண்ணிட்டு தான் ஃபோன் பண்ணாங்க. அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு மாமா பொண்ணு அது எதுன்னு போய் சொல்றீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன் செல்லம். ஆமா, என் ஷர்ட்ஸ் எல்லாம் ஏன் எங்க கொண்டு வந்திருக்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே? ஆமா. சிட்டிலேயே ஃபேமஸ் டாக்டர் இல்ல? இதுல என்ன சந்தேகம்? சிட்டிலேயே ஃபேமஸ் டாக்டர் போடுற ஷர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன குறை? என்ன குறையா? இதுல கலரே போயிடுச்சு, இந்த ஷர்ட்ல தையல் எல்லாம் விட்டு போய் கிடக்கு, இதுல 2-3 பட்டனே இல்ல. இதெல்லாம் போட்டு எப்படிங்க சுத்திட்டு இருக்கீங்க? சரிமா, இப்போ அதுக்கு என்ன பண்ணோங்கற? நாம உடனடியா கடைக்கு போறோம். எதுக்கு? கடைக்கு போய் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். இன்னிக்கே வா? இன்னிக்கே இல்ல, இப்பவே. வேணா பாரோ, இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு தான் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. இன்னைக்கே நாம ஷாப்பிங் போறோம். நான் சொல்றது கேளு செல்லம். நான் சொல்றது கேளுங்க, நீங்க முதல்ல ரெடி ஆவுங்க. ப்ளீஸ் பாரோ. ப்ளீஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரெடி ஆவுங்க. நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரம் பாரோ. கேட்கவே மாட்டா. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. ஏம்பா, இங்க ஷர்ட்ஸ்லாம் எந்த பக்கம்? இந்த பக்கம் மேடம். வாங்க. 42 Yes, madam. சைஸ்ல ஷர்ட்ஸ் எல்லாம் எடுங்க. இருக்கு மேடம். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ். ஒரு நிமிஷம். இந்த கலர் என்கிட்ட இருக்கு பாரோ. சரி, வேண்டாம், டார்க் கலர்ஸ் எடுங்க. ஸ்ட்ரைப்ஸ் காட்டுங்க. இல்ல அது வேண்டாம். இது வேண்டாம். இந்த கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு பாரு, இது வேணாம். இது என்ன கலர் சார்? பிளாக்கா கிரீனா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏங்க இப்படி வாங்க. இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல? பாரு, நான் ஃபேஷன் ஷோல கலந்துக்க போறேன், இவ்ளோ ஷர்ட் செலக்ட் பண்றேன். நீங்க ஒண்ணு பேசாம சைலண்டா இருங்க. இனிமே என் புருஷன் என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன கலர்ல ஷர்ட் பண்ணணும் எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏம்பா, கலெக்ஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கா இல்ல இவ்வளவுதானா? மேடம், கடையில் இருக்கிற ஒட்டுமொத்த டிசைன்ஸும் காட்டிட்டேன். இதுக்கு மேல வேணும்னா இனிமே ஆர்டர் கொடுத்தா தான் வரும். அதுவும் ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக்கா? அது வரைக்கும்லாம் தாங்காதுப்பா. இப்படி அவசரப்பட்டீங்கன்னா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தான் கழட்டி கொடுக்கணும். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த ஆளு பெருசா ஜோக் அடிச்சிட்டாரு, ரசிச்சு சிரிக்கிறதுக்கு. சாரி பாரு, அவ சீரியஸா தான் சொன்னா, பட் அது பெரிய ஜோக்கா தான். விளக்க ஒண்ணும் தேவையில்ல, நானே கலெக்ஷன்ஸ் பத்தலன்ற கடுப்புல இருக்க. மொத்தம் எவ்வளவு ஷர்ட் ஆச்சுப்பா? 1 செகண்ட் மேடம். சரி, நான் அப்புறம் பார்க்கிறேன். சரிங்க சார். மொத்தம் 6 ஷர்ட் மேடம். 6 தானா? சரி, இந்த 6 பில்லிங் செக்ஷன் காமிச்சிடுங்க, நான் பேண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். பாரு, சரி மேடம். பேண்ட் வேறியா? பின்ன வெறும் ஷர்ட்ஸ் போட்டு தான் நீங்க ஹாஸ்பிடல் போவீங்களா? அது சரி. ஏம்பா, பேண்ட் செக்ஷன்லாம் எங்க? அது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். சரி, இத பில்லிங் செக்ஷன் காமிச்சிடுங்க, சரி, madam. நீங்க வாங்க. தம்பி, சொல்லுங்க மேடம். 32 சைஸ்ல பேண்ட்ஸ் எடுங்க. ஹலோ, என்ன அவரையே பாத்துட்டு இருக்கீங்க?
சைஸ் 32. ஒன் செகண்ட் மேடம். வேற கலர்ஸ் காமிங்களேன். இது எல்லாத்துக்கும் உடனே பில் போட்டு வைங்க சார். பில் போட்டு சேர்ந்து வாங்கிக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க? பில் போட்டாச்சா? நான் எதுவுமே பர்ச்சேஸே பண்ணலையே. என்ன சார் விளையாடுறீங்களா? காலையில இருந்து நீங்களும் உங்க ஒய்ஃபும் கடையை விரிச்சு போட்ட மாதிரி செலக்ட் பண்ணீங்க. இப்ப மறந்துட்டீங்களா? யோ என்னையா உளர்ற? கல்யாணங்கிற வைஃபுங்கிற, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன சார், என்ன இங்க சார் தகராறு? அது ஒண்ணும் இல்ல சார். நான் ஏதோ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்தேன், பிடிக்கல, சரி அப்புறம் வாங்கலாம்னு கிளம்புறேன். அதுக்குள்ள இவர் வந்து நான் என் வைஃபோட வந்தேன், ஷர்ட்ஸ் வாங்கினேன், பில் போட்டிருக்காங்கன்னு ஏதோ உளறான் சார். அவ்வளவுதானே, இப்போ போங்க சார். நெக்ஸ்ட் வீக் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், அப்போ பார்த்து சூப்பரா செலக்ட் பண்ணிக்கலாம். கேட்டியா? இதுதான் ஒரு நல்ல சேல்ஸ்மேனோட அழகு. கத்து கொடுங்க சார். என்னப்பா நீ பாட்டுக்கு அவரை அனுப்பிட்ட? டேய், சில கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆஃப் மென்டல் அலைவாங்க, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புரியுதா? கஸ்டமர் கிட்ட சண்டை போட்டா நம்ம கடைக்கு தான் கெட்ட பேர் வரும். போ, அதெல்லாம் சோக்கஸ்ல எடுத்து அடிக்க வை. போப்பா. ச்சே. பாரோ வினோதுக்கு எதுவும் வாங்கல, அவன் கோச்சுக்கு போறான் பாரு. அவனுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு ஷாப்பிங் வந்ததே உங்களுக்காக தான். ஹலோ, என்னது பில் போடணுமா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ பில் போட சொல்றீங்க? என்ன உளறீங்க? முதல்ல வந்து ஷர்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு தானே பேண்ட் செக்ஷனுக்கு போனோம். யாரு வேண்டான்னு சொன்னா? இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் வந்து தகராறு பண்ணிட்டு போனாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் பேசுறீங்க? நாங்க இப்போதான் பேண்ட் செக்ஷன்ல பேண்ட் செலக்ட் பண்ணி கீழே வந்திருக்கோம். நான் எப்போ சார் தகராறு பண்ணேன்? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இது வரைக்கும் ஆகல, இனிமேல் தான் மென்டல் ஆயிடும் போல இருக்கு. அப்படியே ஏதாவது ஆனாலும் கவலைப்படாதப்பா. சார் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான். உனக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நீ முதல்ல போய் செலக்ட் பண்ண ஷர்ட்லாம் கொண்டு வாப்பா, பில்லு போடணும்.